கீதை சுபஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பதானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். விபீஷணரே, தயை கூர்ந்து தரையிறங்கி வாருங்கள். தங்களுக்கு மிக்க நன்றி. வாருங்கள் விபீஷணரே. ஜெய் ஸ்ரீராம். ஜெய ஸ்ரீராம். வணங்குகிறேன் பிரபு. வணங்குகிறேன் பிரபு. பிரபு ஸ்ரீராமர் தங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார். மிக்க நன்றி. வாருங்கள். வணங்குகிறேன் பிரபு. பூரணத்தின் வெளிச்சம் வந்து சூழ்ந்ததே சூழ்ந்ததே. பூரணத்தின் வெளிச்சம் வந்து சூழ்ந்ததே சூழ்ந்ததே. கால நேரம் வந்ததிங்கே, கால நேரம் வந்ததிங்கே. தேடும் மெய்ப்பொருள் நேரிலே வந்து காட்சி கொடுக்க வேண்டி இறைவன் வந்தான் எதிரிலே. ஜென்மநாமம் சேர்க்க வேண்டி ஆதி உருவம் கொண்டதே. எட்டு திசையும் உலகமெங்கும் ஜோதி தரிசனம் போகுதே. பூரணத்தின் வெளிச்சம் வந்து சூழ்ந்ததே சூழ்ந்ததே. பூரணத்தின் ரகுநந்தரே, சரணாகதி என்று வருபவர்களுக்கு இதயத்தில் இடம் தருபவரே, தங்கள் பாதத்தில் சரணடைய வந்துள்ளேன். பிரபு, பிறந்த தாய்நாட்டில் இருந்து ஒருவனை ராஜ பகிஷ்கரணை செய்தார். அதன் பிறகு அவனுக்கு அண்ட சராசரத்திலும் அண்டுவதற்கு இடம் இல்லாதது போல் தோன்றும். ஆனால் இறைவனின் அகத்தில் இந்த அடியவனுக்கு இடம் கிடைக்கும் என்று நம்பி வந்துள்ளேன். அந்த நம்பிக்கையில்தான் தங்கள் நுழைவாயிலை தேடி வந்துள்ளேன். பக்தவத்சலா, தந்தைக்கு நிகரான எனது தமையனார் தம்பி என்றும் நினைக்காமல் இத்தரணியில் உனக்கு இடம் இல்லை என்று உறவை தகர்த்தெறிந்து விட்டார். அனைவரும் வீற்றிருந்த சபையில் விட்டில் பூச்சி போல் விழுந்து கிடந்தே அவமானம் தாழாமல் தன்மானம் காத்துக்கொள்ள தங்களிடம் வந்துள்ளேன். இலங்கேஸ்வரனிடம் மாதா ஜானகியை தகுந்த மரியாதையுடன் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினேன். மன்றாடி முறையிட்டேன்.
ஆனால் அகந்தையில் அவர் எனது பேச்சை மதிக்கவும் இல்லை, தங்களை துதிக்கவும் இல்லை. அவர் என் மகுடத்தை எடுத்து மன்னன் என்ற உரிமையை பறித்து விட்டார். என் அண்ணனின் அறியாமையினால் இலங்கையின் வாயிலில் இன்னல்கள் காத்துக் கொண்டிருக்கிறது பிரபு. இதில் இலங்கையின் பிரஜைகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இனி வருந்தி என்ன செய்வது? ஏனென்றால் வருங்காலம் என்னை குலநாசினி, தேச துரோகி என்று மிகுந்த அவச்சொல்லால் என்னை தூஷிப்பார்கள். அதை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன். அவதூறாக பேசினாலும் இலங்கை மக்கள் என் மக்கள், என் நாட்டு பிரஜைகள். அவர்கள் மீது தயை கூர்ந்து கருணை காட்டுங்கள். உங்களால் மட்டும்தான் இனி இலங்கையின் பிரஜைகளை காப்பாற்ற முடியும் பிரபு. இலங்கையின் பிரஜைகளின் பொறுப்பை தங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். எத்தனை பிறவி ஏங்கிய ஜீவனோ சத்குரு ஸ்ரீராம தரிசன யோகம் பார்த்த. எழுந்திருங்கள் இலங்கேஸ்வரா. இலங்கேஸ்வரனா? ஒரு மன்னனால் மட்டும்தான் தன் பிரஜைகளை எண்ணி கவலை கொள்ள முடியும். நண்பரே, நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். இலங்கையின் பிரஜைகளுக்கு என்னால் எந்த தீங்கும் நேராது. இலங்கை வாசிகளுக்கும் எனக்கும் எந்த விரோதமும் இல்லை. யுத்தம் நடந்தாலும் அதில் இலங்கையின் பிரஜைகளுக்கு எந்த தீங்கும் நேராது. எம்மை எவர் தாக்குகிறாரோ அவரையே யாம் எதிர்த்து தாக்குவோம். எங்களுடன் யுத்தம் புரிபவரோடு நாங்களும் யுத்தம் புரிவோம். நண்பரே, தாங்களே இலங்கையின் மன்னராவீர். தாங்களே இலங்கேஸ்வரர். ராவணன் தங்கள் மகுடத்தை பறித்திருக்கலாம். ஆனால் நான் ராவணனை அழித்து தங்களை அரியணையில் அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்த பிறகுதான் இலங்கையை விட்டு நான் வெளியேறுவேன். நண்பரே, எனது வாக்கு என்றுமே பொய்யானதில்லை. லக்ஷ்மணா, கூறுங்கள் அண்ணா. நண்பர் விபீஷணரின் பட்டாபிஷேகம் இக்கணமே நமது படை வீரர்களின் முன்னிலையில் நடக்க வேண்டும். மகாராஜா சுக்ரீவரும் நீயும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். தங்கள் உத்தரவு அண்ணா. இந்த மகா சமுத்திரத்தின் நீரை கொண்டு நான் பட்டாபிஷேகம் செய்ய போகிறேன். ஏனெனில் ஜீவ நதிகள் இந்த சமுத்திரத்தில் கலக்கிறது. ஆதலால் சமுத்திரம் புண்ணிய தீர்த்தங்களில் உயர்ந்ததாகும். ராமனின் நேரம் ரகுகுலவம் சமாய் ஓங்கிடும் சாரம். ஸ்ரீராம் 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 ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம். என்ன கூறினாய்? விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததா? அதை உன் கண்களால் கண்டாயா? ஆம் மகாராஜா. வானர அரசர் சுக்ரீவர், இளவரசர் அங்கதர் மற்றும் அனைத்து படை வீரர்களின் முன்னிலையில் அந்த ராமன் சமுத்திரத்தின் நீரை கொண்டு விபீஷணருக்கு அபிஷேகம் செய்தார். அதன் பிறகு அவரை இலங்கையின் மன்னராக மகுடம் சூட்டி பட்டாபிஷேகம் நடத்தினார். ஆதரவின்றி தெரிந்து கொண்டிருக்கும் ஒரு பரதேசி மற்றொரு பரதேசிக்கு ஆதரவு அளிப்பதா? மணல் பலகையில் அமர்ந்து மணக்கோட்டை கட்டி அதில் அவனுக்கு முடிசூட்டு விழா. இல்லமற்றவன் இலங்கேஸ்வரனானா? அற்புதமாக உள்ளது ராமா, அற்புதமாக உள்ளது. உன் அறிவாற்றலை நான் பாராட்டுகிறேன். ஒரு மாயாவியை உன் மாயவலையில் சிக்க வைத்து விட்டாயே.
வானர அரசன் சுக்ரீவனையும் அவன் இப்படித்தான் மயக்கி இருப்பான். அந்த சுக்ரீவனை எண்ணினால் எனக்கு துக்கமாக உள்ளது. கிஷ்கிந்தையின் சுகபோக வாழ்வை துறந்து இந்த வனவாசிகளோடு காடு மலையென அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அவன் தன்னுடன் தன் படையையும் அழைத்து வந்துள்ளான். அந்த வானர சேனை இன்னும் 2 தினங்களில் இங்கிருந்து பயந்து ஓடிவிடும். ஏனென்றால் இந்த சமுத்திரத்தை கடந்து செல்லாதவர்களிடம் எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. சரியாக கூறினாய். சுட்டெரிக்கும் மணலில் எவ்வளவு நேரம் காத்திருப்பார்கள்? அந்த வானர சேனை பசியாறுவதற்கு கல்லையும் மணலையும் தவிர இங்கு வேறொன்றுமில்லை. பசியில் வாடி தாகத்தில் தள்ளாடியவாறே அந்த வானர சேனை கடற்கரையை விட்டு தெரித்தோடி விடுவார்கள். மன்னிக்க வேண்டும் அண்ணா. வானர சேனையில் எவரதின் முகத்திலும் சோர்வு தென்படவே இல்லை. அவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் இருந்தார்கள். அவர்களது சேனை விசாலமானது, மாவீரர்களின் சமுத்திரம் போன்று உள்ளது. மகனே மேகநாதா, சத்ருக்களின் பலத்தை நாம் என்றும் குறைவாக எண்ணிவிடக்கூடாது. எதிரே நிற்கும் சத்ரு பலவீனமாக தென்படலாம். இருப்பினும் அவனை ஏளனம் செய்வது தவறாகும். நம் எதிரியிடம் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அந்த ராமன் இலங்கையை நோக்கி படையெடுத்து வந்திருப்பது எந்த விதத்திலும் ஏளனத்திற்குரிய விஷயம் அல்ல. இதை பற்றி நாம் மிகவும் தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும். எவ்வாறு அந்த ராமன் விபீஷணனுக்கு என்று பட்டாபிஷேகம் செய்து வைத்தானோ அவ்வாறே சில நாட்களுக்கு முன்பு வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தான். அவன் அசாதாரணமானவன். சுக்ரீவனுக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றி அவனை கிஷ்கிந்தையின் மன்னனாக்கினான். அவன் ஒருவனுக்கு வாக்களித்து விட்டால் அதை நிறைவேற்றியே தீருவான். நீ கூறியது முற்றிலும் சரிதான் ராவணா. அந்த ராமன் சாமர்த்தியசாலிதான். அவன் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து இலங்கையில் பிளவை ஏற்படுத்துவதற்கான யுக்தியை கையாண்டிருக்கிறான். இந்த இலங்கையில் உன் ஆட்சியை விரும்பாதவர்கள் விபீஷணனின் நாடு கடத்தலுக்கு பின்பு தன்னை பற்றி சிந்திப்பார்கள். அவர்களின் மனதில் இந்த ராமன் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றியிருக்கிறான். எவ்வாறு சுக்ரீவனை மன்னனாக்கினானோ அவ்வாறே ஒரு நாள் அல்லது ஒரு நாள் விபீஷணனை இலங்கையின் மன்னனாக்குவான் என்ற நம்பிக்கையை கொண்டு வந்து விட்டான். அந்த ராமன் செய்த ஒரே ஒரு காரியம் உங்கள் எதிரிகளின் மனதில் நம்பிக்கையையும் தங்களது ஆதரவாளர்களின் மனதில் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. தயை கூர்ந்து இந்த விஷயத்தை பற்றி தீவிரமாக சிந்தியுங்கள். இந்த சீதையானவள் தன் பிரபுவை எதிர்பார்த்து வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறாள் என்று கூற காலம் கடந்து போன அவர் பத்தினியின் பிரேத உடலை காண்பதற்கு கூட வாய்ப்பில்லை என்று கூறு. சீதா, துரித கதையில் உன்னை காண வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். ஆனால் நம் இருவருக்கிடையே இந்த மகா சமுத்திரம் தடையாக உள்ளது. நீ சமுத்திரத்தின் அக்கறையில் உள்ளாய். உனது இந்த ராமன் சமுத்திரத்தின் இக்கரையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். வணங்குகிறேன் பிரபு. வா அனுமனே. பிரபு, மகாராஜா சுக்ரீவர் தங்களை காண வந்துள்ளார். தங்கள் அனுமதிக்காக அவர் வெளி மகாராஜா
மகாராஜா சுக்ரீவரே, நட்பிற்கிடையே முறையினை தேவையில்லை. என்னை காண்பதற்கு தாங்கள் அனுமதியை நாட வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை நேரில் வந்து காணலாம். தங்கள் கருணையே கருணை பிரபு. அமருங்கள். தங்களை போன்ற நண்பர் கிடைத்ததற்கு இறைவனுக்கே நன்றி கூற வேண்டும். தசரத நந்தன் ராமன் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளான். பிரபு. மன்னா, தங்களது உதவி இல்லாவிடில் என் சீதையை என்னால் கண்டறிந்திருக்க இயலாது. தங்களது உதவியினால்தான் இந்த சமுத்திரத்தின் இக்கரையில் இலங்கை மீது படையெடுத்துள்ளோம். பிரபு, இந்த பாராட்டிற்கெல்லாம் தகுதியானவன் அனுமன் தான். பிரபு, விரைவில் நம் சேனையை அழைத்துக் கொண்டு இலங்கைக்குள் பிரவேசித்து விடுவோம் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ததாஸ்து ததாஸ்து. தாங்கள் கூறுவது அனைத்தும் உண்மைதான் தாத்தா அவர்களே. இந்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே கூறுங்கள். தந்தையே, நாம் இன்றே நமது சத்ருவின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதே எனது ஆலோசனை. ஆம் தந்தையே, சமுத்திரத்தை எவ்வாறு கடக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தை அவர்கள் இந்நேரம் யூகித்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. இந்த சமயத்தில் நம்முடைய தாக்குதலை அவர்கள் நிச்சயம் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதுவே நமக்கு அனுகூலமாக அமையும். ஆகாய மார்க்கமாக செல்லத் தெரிந்த நமது வீரர்கள் அந்த வானர சேனையை ஆகாய மார்க்கமாக தாக்கட்டும். இது போன்ற ஒரு தாக்குதலை அந்த வானர்கள் யூகித்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அது தீவிரமாக இருக்கும். ஆம் தந்தையே, எதிரிகள் நம்மை நோக்கி முன்னேறுவதற்கு முன்பாக நாம் அவர்களின் இடத்திற்கு சென்று தாக்குவதே சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. வேண்டாம் இந்திரஜே, நாம் நமது வீரர்களின் சக்தியை அல்ல, நம் யுக்தியின் சக்தியை பயன்படுத்த வேண்டும். வானரனுக்கும் மானிடனுக்கும் இடையே உள்ள பந்தத்தில் நாம் சலனத்தை ஏற்படுத்தினால் சுக்ரீவனை நமது சிநேகிதனாக்கிக் கொண்டு அவனை நம்வசம் ஈர்த்துவிட்டால், அவ்வாறு நடந்துவிட்டால் அந்த ராமனின் புத்திசாலித்தனத்தை கொண்டே அவனை தோற்கடிப்பதற்கு நிகராகும். ராமன், லக்ஷ்மணன், விபீஷணன், அந்த 3 ஆதரவற்ற பரதேசிகள் இங்கும் அங்குமாக அலைந்து திரிய போகிறார்கள். சுகனே, 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 கூறுங்கள் மன்னா. நீ நமது ஒற்றற்படையின் தலைவனாவாய், அரசவையின் சாதுரியமிக்க மந்திரியுமாவாய். மாய வித்தைகளில் நீ வல்லவன். உருமாறும் வித்தையிலோ உன்னை மிஞ்ச எவரும் இல்லை. நீ எக்கலையிலும் தலை சிறந்தவன். ஆதலால் இப்பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உடனே சென்று சுக்ரீவனை சந்தித்து வா. அவனோடு பேசு. அவனிடம் உள்ள பலகீனத்தை பற்றி அறிந்து வா. வைபோகமா, இல்லை புகழா, பெண்ணா, பொன்னா, இல்லை மன்னா, இல்லை நாடாள வேண்டுமா? இதில் அவனது பலம் எதுவாயிருந்தாலும் சரி, அந்த பலகீனத்தை நமக்கு சாதகமாக்கி நம்மோடு அவனை கைகோர்க்க வைக்க வேண்டியது உன் கடமை. இதில் தவறேதும் நேரக்கூடாது. தங்கள் உத்தரவு மன்னா. நாம் அனைவரும் கவனமாக, மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராவணனின் மாயாவிகளும் ஒற்றர்களும் தக்க தருணம் பார்த்து நம் கூடாரத்தின் மீது தாக்குதல் நடத்தலாம். பிரபு, வீரர்களுக்கு நான் அனைத்தையும் விளக்கிவிட்டேன். நமது படை வீரர்களின் மனதில் ராவணன் மீதும் அவனது ஆதரவாளர்கள் மீதும் கோபம்தான் உள்ளது. அவர்கள் கவனமாக உள்ளனர். ராவணனின் எந்த சதித்திட்டமும்
நமது வீரர்களிடையே ஈடுபடாது. பிரபு, நமது படை வீரர்களின் மனோபலம் ஓங்கி உள்ளது. ராவணனின் சேனையால் அதை தகர்க்க இயலாது. அது மட்டுமல்ல, இந்நேரம் இலங்கை வாசிகளும் ராவணனின் வீரர்களும் நான் ராவணனின் மகன் அக்ஷயகுமாரனை வதம் செய்ததைக் கண்டு மிகுந்த அச்சத்தில் இருப்பார்கள். அவர்களது இந்த அச்சமே நாம் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஆம் பிரபு, நடக்க இருக்கும் யுத்தத்தில் நிச்சயம் வெற்றி நமக்கே. அந்த ராவணனின் சேனையை அழிப்பதற்கு வானர சேனை காத்திருக்கிறது. இலங்கை செல்ல வழி கெட்டுவிட்டால் போதும். தங்களது உத்வேகத்தைக் கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன் மகாராஜா சுக்ரீவரே. ஆனால் நாம் இந்த சமுத்திரத்தை கடந்து இலங்கையின் மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் வரையில் இந்த உத்வேகம் பலனற்றதாகும். தற்பொழுது யுத்தத்தில் வெற்றி வாய்ப்பு இலங்கை வசம் உள்ளது. ஏனென்றால் நம்மால் இலங்கைக்கு செல்ல இயலாது. ஆனால் இலங்கையின் மாயாவி அரக்கர்கள் சமுத்திரத்தை கடந்து இங்கு வர வாய்ப்புள்ளது. அரக்கர்களால் ஆகாய மார்க்கமாக எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியுமாம். அரக்கர்கள் மாயாவிகள். அவர்களுக்கு ஏராளமான மாய வித்தைகள் நன்றாக தெரியும். ஆகாயத்தில் பறப்பது, தனது விருப்பப்படி உருமாறிக்கொள்வது, இதை போன்று மாய சக்தியை கொண்டவர்களை நாம் எவ்வாறுதான் எதிர்கொள்வது? எவ்வாறு போர் புரிவது ஒன்றும் புரியவில்லை. என்னதான் செய்வது? நாம் யுத்தம் செய்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனெனில் நாம் சத்தியத்தின் பாதையில் உள்ளோம். ஒன்றை என்றும் மறவாதீர்கள். பிரபு ஸ்ரீராமர் என்ன கூறினார்? சத்தியத்தின் பாதையில் செல்பவர்களுக்கு என்றும் அழிவே கிடையாது. அந்த இறைவன் என்றென்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மற்றொன்றையும் மறவாதீர்கள். சத்தியத்தில் மாபெரும் சக்தி உள்ளது. அந்த சக்தியானது நம் வசம் உள்ளது. ஆதலால் நாம் நிச்சயம் யுத்தம் செய்வோம். அந்த யுத்தத்தில் நிச்சயமாக நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம். ஆனால் சமுத்திரத்தை கடந்தால் தானே வெற்றி பெற முடியும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு முறை மகரிஷி அகத்தியர் சமுத்திரத்தை கமண்டலத்தில் அடக்கி அதை பருகிவிட்டாராம். வேறு எந்த வழியும் கிட்டாவிடில் பிரபு ஸ்ரீராமர் அகத்திய முனியைத்தான் அழைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அகத்திய முனி பிரபு ஸ்ரீராமருக்கு திவ்ய அஸ்திரங்களை வழங்கியுள்ளாராம். அண்ணா, அனைவரின் மனதிலும் ஒரே ஒரு கேள்விதான். நமது இந்த மாபெரும் சேனையை எவ்வாறு சமுத்திரத்தை கடக்க வைப்பது? இருப்பினும் அண்ணா, அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையும் உள்ளது. தங்களது சக்தியின் முன்னிலையில் எதுவும் அசாத்தியமல்ல. அண்ணா, தங்களால் சமுத்திரத்தை வற்றச் செய்ய இயலும். அவ்வாறு என்னால் செய்ய முடியும் லக்ஷ்மணா. ஆனால் அவ்வாறு செய்தால் இயற்கையின் நியதி மாறிவிடும். அதனால் வேறு வழியை தேடுவது சாலச் சிறந்தது.
என் மனதில் ஓர் ஆலோசனை எழுந்துள்ளது. என்னவென்று கூறுங்கள். நாம் விபீஷணரிடமே ஓர் யுக்தியை கேட்கலாமே? ஏனென்றால் அரக்கர்களிடம் ஏராளமான ரகசிய மார்க்கங்கள் இருக்கும். ஒருவேளை அவருக்கு இலங்கை செல்வதற்கான ரகசிய வழி தெரிந்திருக்கலாம் அல்லவா? உண்மைதான் நண்பரே, தங்களது ஆலோசனை உசிதமானது. நாளை உதயம் இதை பற்றி அவரிடம் உரையாடலாம். தாங்கள் சென்று ஓய்விடுங்கள் மகாராஜா சுக்ரீவரே. ஆகட்டும் பிரபு. அனுமனே, நீயும் சென்று சிறிது ஓய்வெடுக்கலாமே. தங்கள் உத்தரவு பிரபு. இவனா? கிஷ்கிந்தை மன்னன் மகாராஜா சுக்ரீவர் வாழ்க. யார் நீ? எனது பெயர் சுகநாதன். இலங்கேஸ்வரர் ராவணர் தங்களிடம் கூறும்படி முக்கிய செய்தியை அனுப்பியுள்ளார். உன் உண்மை தோற்றத்திற்கு வா. இந்த சேவகனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னா. தூதனே, நீ உனது அரியணையில் உட்கார். கிஷ்கிந்தை மன்னன் மகாராஜா சுக்ரீவர் வாழ்க. யார் நீ? எனது பெயர் சுகநாதன். இலங்கேஸ்வரர் ராவணர் தங்களிடம் கூறும்படி முக்கிய செய்தியை அனுப்பியுள்ளார். உன் உண்மை தோற்றத்திற்கு வா. இந்த சேவகனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னா. தூதனே, நீ உனது அரியணையில் உட்கார். நன்றி மன்னா. கூறு, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? எங்கள் மாமன்னரான இலங்கேஸ்வரர் தங்களுக்கு அவரது வணக்கத்தை தெரிவிக்க சொன்னார். தாங்கள் இலங்கேஸ்வரரின் நண்பரான வாலியின் இளைய சகோதரர் ஆவீர்கள். ஆகையால் தங்களையும் அவர் தங்களது சகோதரராக பாவிக்கிறார். அதனால் தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் இலங்கைக்கு வரலாம். அங்கு தங்களை வரவேற்க காத்திருக்கிறோம். இலங்கையில் பொன், பெண், வைரம், மாணிக்கம், வைடூரியம், கோமேதகம் என நவரத்தினங்களும் அங்கே குவிந்து கிடக்கின்றன. தாங்கள் விருப்பப்பட்டால் எங்கள் மன்னர் அனைத்தையும் தங்களுக்கு தருவார். எங்கள் மகாராஜா மற்றொரு விஷயத்தையும் கூறினார். காலம் சென்ற மகாராஜா வாலிக்கும் எங்கள் மன்னருக்கும் இடையே உள்ள நட்பை கூறினார். அவர் தங்கள் வாயிலாக நட்பை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆனால் தாங்கள் பழைய நட்பை முற்றிலுமாக மறந்து அயோத்தியின் ராம லக்ஷ்மணர்களின் வார்த்தையில் மயங்கி தங்களது சேனைகளை அழைத்துக் கொண்டு இலங்கையை தாக்க நினைக்கிறீர்களாமே? தங்களது இந்த முடிவிற்கு காரணம் இலங்கேஸ்வரன் மீது உள்ள அவநம்பிக்கையா அல்லது ராமனின் மீது உள்ள நம்பிக்கையா? எங்களுக்கும் உங்களுக்கும் விரோதம் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை, எந்த சச்சரவும் இல்லை. அப்படி இருக்கையில் எதற்காக இந்த படையெடுப்பு? தன் நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட
அந்த நாடோடி ராமனிடம் இருந்து அவனது மனைவியை பிரித்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது. அழகு தேவதையான அவள் அரண்யத்தில் அவஸ்தைப்படுவதா? இலங்கையில் மகாராணியாக சுகபோகமாக வாழ வேண்டியவள். இந்த விஷயத்தில் தாங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள்? லங்கேஸ்வரர் தங்களிடம் மற்றொரு விஷயத்தையும் சொல்லும்படி கூறியுள்ளார். இலங்கை கிஷ்கிந்தையின் அருகாமையில் உள்ளது. அபாய காலம் வரும்போது அருகில் இருக்கும் இலங்கைதான் தங்களுக்கு உதவ முடியுமே தவிர அயோத்தியால் என்றுமே உதவ முடியாது. ஏனென்றால் அயோத்தி கிஷ்கிந்தையிலிருந்து வெகு தூரத்தில் உள்ளது. இவை அனைத்தையும் சிந்தித்த எங்கள் மன்னர் லங்கேஸ்வரன் தங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை அளிக்க விரும்புகிறார். இந்த நாடோடிகளுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு உங்களது வீரர்களை அழைத்துக் கொண்டு இன்றே தாங்கள் கிஷ்கிந்தைக்கு புறப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் அசுர வானரர்களின் நட்பு நீடிக்கும். இல்லையேல் தங்களது படைக்கு ஆபத்துதான். எங்களுக்கு ஆபத்தா? மகாராஜா, ஒரு சிறிய தவறை நிகழாமல் பார்த்துக் கொள்வதால் மாபெரும் பொக்கிஷம் கிடைக்கப் போவதை ஏன் மறுக்கிறீர்கள்? இந்த நட்புறவை மறுப்பதால் தாங்கள் மாபெரும் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். மகாராஜா, லங்கேஸ்வரனின் இந்த வேண்டுகோளை தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை தாங்கள் லங்கேஸ்வரனின் இந்த நட்பை உதறி தள்ளிவிட்டால் வாசலிலே காத்துக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை தாங்களே வேண்டாம் என்று நிராகரிப்பது போல ஆகும். மன்னா, மன்னா, தங்களை போன்ற மாவீரர், சர்வ வல்லமை படைத்தவர், விளைவுகளை ஆராய்ந்து அதற்கேற்றாற்போல் முடிவெடுப்பவர் தாங்கள் தவறிழைக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். தங்களது வார்த்தைகளில் உள்ள ஆழம் எனக்கு புரிகிறது. ஆதலால் தான் ராவணன் கூற வருவது எனக்கு விளங்குகிறது. இருப்பினும் ஒருவேளை நட்புறவை மறுத்தார் அதன் விளைவு என்ன? தங்களுடன் வானர சேனைகளும் அழிந்து போகும். மன்னா, வானரர்களின் சாம்ராஜ்யமாக இருக்கும் கிஷ்கிந்தை அசுரர்களின் சாம்ராஜ்யமாகும். அதன் பிறகு கிஷ்கிந்தையின் மாமன்னனான தாங்களும் அந்த ராமனையும் விபீஷணனையும் போல பரதேசியாக காட்டிலே அலைந்து கொண்டிருப்பீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. விளைவுகளை பற்றி கேட்டது தாங்கள் தானே? சூரியனின் மைந்தனான மகாராஜா சுக்ரீவனே, தயவு செய்து தங்களை பற்றியும் தங்கள் இனத்தை பற்றியும் நினைத்து பாருங்கள். தங்களது சாம்ராஜ்யத்தையும் தங்களது புகழையும் தயவு செய்து தாங்கள் இழக்காதீர்கள். பிரஜைகளின் நலனை சற்று சிந்தித்து பாருங்கள் மன்னா. இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. லங்கேஸ்வரனின் நட்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னா. அதை ஏற்பதன் மூலம் உலகின் சகல ஐஸ்வர்யங்களும் தங்களை வந்து சேரும். அந்த சுகபோகங்களை அனுபவிப்பதற்கே நேரம் போதாது. ஏனென்றால் அவைகள் வர்ணிப்பதற்கே வார்த்தைகள் இல்லை. நீ கூறுகின்ற சுகம் உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி நிலையானதல்ல. நிலையற்ற சுகபோகத்தில் மோகம் கொண்டு மூழ்கிவிட்டால் இந்த பிறப்பே சர்வநாசமாகிவிடும். ஆதலால் எவன் ஒருவன் சுகபோக மோகத்தில் தன்னிலை மறந்து கடமை தவறுகிறானோ அவன் நரகத்திலும் வாழ தகுதியற்றவன். அத்துடன் உனது இலங்கேஸ்வரன் எனக்கு கூறும் அறிவுரை என்ன? என் உயிரை காப்பாற்றியவருக்கே துரோகம் செய்ய தூண்டுகிறானா? நட்புக்கரம் நீட்டியவரை கபட நாடகமாடி முதுகில் குத்த சொல்கிறானா? நடக்காது. அது மட்டுமல்ல, ராவணன் ஒரு அதர்மியாவான். அவளையாக நின்ற தேவியை அநியாயமாக அபகரித்து சென்றவன் அவன். அவன் பாவத்திற்கு விமோச்சனம் இல்லை. அவன் செய்த பாவத்திற்கு மரண தண்டனை தான் சரி. ராவணன் சர்வ வல்லமை படைத்தவனாக இருக்கலாம். ஆனால் அவன் சக்தியை கண்டு உயிரின் மீது ஆசை கொண்டு ஓர் அக்கிரமக்காரனுக்கு ஆதரவு காட்டுவதா? அது ஒருபோதும் நடக்காது. அவ்வாறு நான் செய்தால் இறந்த பின் என் ஆன்மாவே என்னை மன்னிக்காது. உனது மன்னனுக்கு என்னை பற்றிய கவலை இல்லை தூதரே. அவனுக்கு இருப்பது தனது அசுர குலத்தின் அழிவை பற்றிய கவலை. அவனுக்கு தெரிந்து விட்டது, பிரபு ஸ்ரீராமருடன் இணைந்திருப்பது சுக்ரீவனின் படை மட்டுமல்ல, அநியாயத்திற்கு எதிராக ஓங்கி நிற்கும் சக்தி. அது என் நிலையிலும் அநியாயத்தை அழித்தே தீரும். இந்த உண்மை அவனுக்கு விளங்கிவிட்டது. ஆதலால் தான் என்னை அவன் பக்கம் இழுப்பதற்கு உன்னை இங்கு தூதாக அனுப்பியுள்ளார். எங்கள் மன்னரை பற்றிய தங்கள் கருத்து தவறானது மன்னா. மீண்டும் ஒரு முறை ஆலோசித்து. வாயை மூடு தூதரே. சொல்ல வந்த செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு புறப்படு. ஆலோசனை அளிக்காதே. நீ தூதனாக வந்திருக்காவிடில் உனது சிரத்தை கொய்திருப்பேன்.
அது மட்டுமல்ல, உன் மன்னன் எனது நட்புறவையும் கடமை உணர்வையும் துஷ்பிரயோகம் செய்ய ஆலோசனை தந்துள்ளார். எங்கள் மன்னர் லங்கேஸ்வரனின் எண்ணம் அதுவல்ல மகாராஜா. வாயை மூடு தூதரே. எவ்வாறு உனது மன்னனின் தகவலை என்னிடம் கொண்டு வந்தாயோ, அதே போல் நான் கூறிய தகவலையும் உனது மன்னனிடம் சேர்த்துவிடு. உத்தரவு மன்னா. நான் என்ன செய்ய வேண்டும்? உனது அகங்காரம் கொண்டு அக்கிரமக்காரன் துஷ்ட ராவணனிடம் சென்று எனது தகவலை கூறிவிடு. கிஷ்கிந்தையில் வாழும் ஒவ்வொரு வானரனுக்கும் தர்ம அதர்ம வித்தியாசம் நன்றாக தெரியும். உன் மன்னனை நான் எச்சரித்ததாக கூறு. கிஷ்கிந்தையின் ஒவ்வொரு வானரனும் ராவணன் செய்த தவறுக்கு அவனுக்கு தண்டனை அளிப்பதற்காக வெறியுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவனிடம் கூறிவிடு. அவனுடன் நட்புறவாடுவது என்பது இயலாத காரியம். சுக்ரீவனாகிய எனது உயிர் ஸ்ரீராமனுக்கு அர்ப்பணம். அவரது கீர்த்தி இந்த லோகத்தில் மட்டுமல்ல, மூவுலகத்திலும் பிரசித்தி பெற்றது. மூவுலகத்தின் சுவாமி அவர். அவர்தான் பரந்தாம். செல் சென்று ராவணனிடம் இதை கூறு. விபீஷணர் வந்ததால் இலங்கை தப்பித்தது. ஆனால் அந்த ராவணனை மூவுலகத்தில் எவராலும் காப்பாற்ற இயலாது. எனது இந்த வார்த்தைகளே ராவணனது அழைப்பிற்கு பதில். உன் மன்னரிடம் சென்று மற்றொன்றையும் கூறு. காலம் கடக்கவில்லை. தன்னையும் தன் குலத்தையும் அவர் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் பிரபு ஸ்ரீ ராமரிடம் சரணாகதி அடையச் சொல். அவரே மன்னராக இருக்கட்டும். அரியணை மீது எனக்கு எந்த நாட்டமும் இல்லை. இதில் எந்த பயனும் இல்லை விபீஷணரே. தாங்கள் அறியாததா மகாராஜா லங்கேஸ்வரனின் முடிவு இறுதியானது. அவர் தர்மத்தை மறந்திருக்கலாம். ஆனால் இலங்கையில் உள்ள மற்றவர்கள் இதை புரிந்து கொள்ளலாம் அல்லவா? மன்னருக்கு அறிவுரை கூறுபவர்களிடம் சென்று இந்த விஷயத்தை புரியவை. மற்ற வேலைகளை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். மன்னரின் மந்திரிகள் எதிர்சொல் பேசாதவர்கள். ஆதலால் வேறு எவரேனும் இருக்கிறார்களா என்று பார். என்னை மன்னிக்க வேண்டும் விபீஷணரே. தாங்கள் கூறுவது சரிதான் என்பது எனக்கு விளங்குகிறது. ஆனால் எனக்கு அன்ன ஆகாரம் அளிக்கும் எங்கள் மன்னர், அவருக்கு எதிராக செயல்பட என் மனம் துணியவில்லை. ஒரு சேவகனாக அந்த தர்மத்தை மீற எனக்கு மனது வரவில்லை. மகாராஜா, நான் புறப்பட அனுமதி தாருங்கள். செல். மகாராஜா சுக்ரீவரே, இன்று முதல் நான் தங்களுக்கும் பக்தன்தான். உண்மைதான் மன்னா. தாங்கள் பேசியதை நான் கேட்டேன். பிரபு ஸ்ரீராமர் தங்களிடம் நட்புறவாடியதற்கு என்ன காரணம் என்று இப்போது விளங்கியது. அதற்கு தகுதி உடையவர் தாங்கள். என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுக்ரீவன் என்னை கொள்வேன் என்று எச்சரித்துள்ளானா? பட்டாம்பூச்சி தன்னை பருந்தென்று கருதுகிறது. என்னை மன்னியுங்கள் மன்னா. தன் சேனைகளின் தளபதியான அந்த ராமனின் மீது அவருக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ராமர் தனது சக்தியை கொண்டு வானர சேனைகளை இலங்கைக்கு அழைத்து வருவார் என்று அவருக்கு முழு நம்பிக்கை உள்ளது. தற்போது அவர்களுடைய மனதில் சமுத்திரத்தை விட அதிக உற்சாகம் காணப்படுகிறது மன்னா. இவை அனைத்தும் அழிந்துவிடும். சமுத்திரத்தை கடக்க வழி தெரியாமல் திரும்பி சென்று விடுவார்கள். அதாவது எனது பிரிய சகோதரர் குல துரோகியான விபீஷணன் எப்படி இருக்கிறார்? மகாராஜா, வானர சேனைகளுக்கிடையே பதுங்கி இருக்கும் நமது ஒற்றர்களின் கூற்றுப்படி அங்கு விபீஷணரை மன்னர் போல் பாவிக்கிறார்களாம். ராமர் தனக்கு நிகரான ஆசனத்தை அவருக்கு வழங்கி உள்ளாராம். அவரிடம் உரையாடவும் செய்கிறாராம். நம்மை எதிர்க்க துணிந்த அவர்களுக்கு நம்மில் ஒருவரை உதவி செய்வதா? இது என்ன வெட்கக்கேடு! நாடு கடத்தப்பட்ட ஒரு துரோகிக்கு அடைக்கலம் தந்து அவனை நமக்கு எதிராக பயன்படுத்துவதில் அந்த ராமன் கை தேர்ந்தவன்.
தாங்கள் அந்த ராமனை பற்றி மேலும் கூறுங்கள். அந்த வானர சேனையில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கிறது? தற்போது அனைவரது மனதிலும் சமுத்திரத்தை எவ்வாறு கடப்பது என்ற கேள்வி உள்ளது. அந்த கேள்விக்கான விடை தெரிந்துவிட்டால் அவர்களை தடுக்கவே முடியாது. ஆனால் அந்த கேள்விக்கு அவர்களுக்கு விடை கிடைக்காது. இந்த கேள்வியே அவர்கள் ஆசைகளை நிராசையாக்கப் போகிறது. எந்த ஒரு யுத்தமும் இன்றி நமக்கு வெற்றியை தரப்போகிறது. அந்த வானரர்களை கொல்வதில் எனக்கு எந்தவித நாட்டமும் இல்லை. ஆதலால் பிழைத்து போகட்டும். சரி தூதனே, நாளை விடியலில் அவர்கள் திட்டத்தை பற்றி அறிந்த பிறகு நாம் என்ன செய்யலாம் என்று முடிவெடுப்போம். தாங்கள் இலங்கையின் வீரர்களை பற்றியும் ராவணனின் சக்தியை பற்றியும் எங்களுக்கு தெளிவாக விளக்கினீர்கள். இலங்கையின் நுழைவாயில்களில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி தாங்கள் கூறியது முன்பே ஒரு முறை அனுமன் கூறியுள்ளான். மதிப்புக்குரிய அனுமனை பற்றி நாம் எவ்வளவு பாராட்டினாலும் அது குறைவுதான். இலங்கையில் தீ வைக்கும் போது இவர் மிகவும் தெளிவாக சிந்தித்து இடங்களை தீர்மானித்தார். இவர் தீ வைத்த இடங்கள் அனைத்தும் இலங்கையின் பாதுகாப்பு மையம். இலங்கை சென்றடைந்த பிறகு ராவணனின் அனைத்து ரகசிய மார்க்கங்களை பற்றியும் அவரது பலகீனமான பிரதேசங்களை பற்றியும் நான் தெளிவாக எடுத்துரைக்கிறேன். ஆனால் அதைவிட முக்கியமான கேள்வி, நமக்கும் இலங்கைக்கும் இடையே பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் இந்த சமுத்திரத்தை நாம் கடப்பதற்கு மார்க்கம்தான் என்ன? அரக்கர்களான தங்களிடம் ஆகாய மார்க்கமாக செல்லும் வழி உள்ளது. ஆனால் வானர சேனையிடம் இதை கடப்பதற்கான சக்தி இல்லையே.